வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ட்ரம்ப் நிர்வாகம் கிரீன்லாந்தை கைப்பற்றும் ஆசையை இரட்டிப்பாக்குறது போல் தெரிகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் செவ்வாய்க்கிழமை இந்த வார இறுதியில் தீவுக்கு செல்வதாக அறிவித்தார். கிரீன்லாந்தில் உள்ள அதிகாரிகள் அவரது வருகையை தாங்கள் விரும்பவில்லை என்பதை தெளிவாகவும் பச்சையாகவும் கூறியுள்ளனர். இருந்தாலும் அழையா விருந்தாளியாக மற்றும் ஒரு நாட்டுக்கு செல்லும் பெருமையை பெறுகிறார் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி. இந்த வார தொடக்கத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் இரண்டாவது பெண்மணி உஷா வான்ஸ் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் ஆகியோர் கிரீன்லாந்துக்கு பயணம் செய்து டென்மார்க்கின் அரை தன்னாட்சி பகுதியுடன் அமெரிக்காவுடன் உறவுகளை மேம்படுத்துவதாக கூறினார்கள். இரண்டாவது பெண்மணி உஷா வான்ஸ் தலைமையில் திட்டமிடப்பட்ட பயணம் கிரீன்லாந்தின் கலாச்சாரத்தை கொண்டாடும் ஒரு நல்ல நிகழ்வாக முதலில் காட்டப்பட்டது. இரண்டாவது பெண்மணி உஷா வான்ஸ் மற்றும் அவரது மகன்களில் ஒருவரும் சனிக்கிழமை நாய் சறுக்கி ஓடும் பந்தயத்தை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. இது கிரீன்லாந்தில் பாரம்பரிய பந்தயமாகும். செவ்வாய்க்கிழமை டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சன் வாஷிங்டனுக்கு எதிரான சொல்லாட்சியை தொலைபேசி மூலம் வெள்ளை மாளிகைக்கு தெரிவித்தார். தொலைபேசியில் பேசிய அவர், இரண்டாவது பெண்மணி உஷா வான்ஸ் தலைமையில் திட்டமிடப்பட்ட பயணம் கிரீன்லாந்து அரசியல்வாதிகள் மற்றும் கிரீன்லாந்து மக்கள் மற்றும் டென்மார்க் அரசால் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வருகை என்று கூறினார். அந்த அளவுக்கு அங்கு எதிர்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். கிரீன்லாந்தில் நாய்கள் பனியில் ஓடும் பந்தயத்தை பார்ப்பதற்காக சென்றால் அதை அங்குள்ள அரசும் விரும்பவில்லை, மக்களும் விரும்பவில்லை என்ற நிலையில் பயணம் ஏடாகூடமாக மாறிவிடலாம் என்ற நிலை ஏற்பட்டது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்தின் அதிகாரிகள் உடனடியாக இந்த பயணத்தை கிரீன்லாந்தின் ஆக்கிரமிப்பதற்கான ஜனாதிபதி ட்ரம்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் முத்திரை குத்தியுள்ளனர். டேனிஷ் மற்றும் கிரீன்லாந்து அதிகாரிகள் அழைக்கப்படாத பயணத்தை ஒரு ஆத்திரமூட்டலாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கிரீன்லாந்து அதிகாரிகள் தாம் அமெரிக்கர்களை அழைக்கவில்லை என்று வலியுறுத்தியுள்ளனர். நாய்கள் பனியில் ஓடும் பந்தயத்தின் அமைப்பாளர்கள் ஒரு கூர்மையான அறிக்கையினை வெளியிட்டனர். பந்தயம் பொதுமக்களுக்கு திறந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அவர்கள் இரண்டாவது பெண்மணி உஷா வான்ஸை கலந்து கொள்ளுமாறு கேட்கவில்லை என்று குறிப்பிட்டனர். திருமதி வான்ஸின் செய்தி தொடர்பாளர் அதை மறுத்து அவருக்கு பல அழைப்புகள் வந்ததாக கூறினார். ஆனால் அழைப்பு யாரிடமிருந்து வந்தது என்பதை குறிப்பிடவில்லை. அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியின் வருகையினை நாம் விரும்பவில்லை என்று அவர்களை வெளிப்படையாக தெரிவித்தது வாஷிங்டனுக்கு மான பிரச்சனையாக மாறியது. இந்த நிலையில் அமெரிக்கா இப்போது பயணத்தின் கவனத்தை தேசிய பாதுகாப்புக்கு மாற்றியுள்ளது. வெள்ளை மாளிகை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் திட்டத்தை மாற்றி ஒரு அறிக்கையினை வெளியிட்டது. எக்ஸில் ஒரு இடுகையில் துணை ஜனாதிபதி வான்ஸ் கிரீன்லாந்தின் பாதுகாப்பில் என்ன நடக்கிறது என்பதை நான் நேரில் சென்று பார்ப்பேன் என்று கூறினார். டென்மார்க் கிரீன்லாந்தின் பாதுகாப்பை புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இது முழு உலகத்தின் பாதுகாப்புக்கும் மோசமானது என்று அவர் கூறினார். விஷயங்களை வேறு திசையில் கொண்டு செல்ல முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம், எனவே நான் அதை பார்க்க போகிறேன் என்று குறிப்பிட்டார். தீவில் ட்ரம்ப் எதிர்ப்பு உணர்வு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மேலும் அங்குள்ள ஆர்வலர்கள் ஏற்கனவே அமெரிக்க குழுவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயாராகி வருகின்றனர். இது தலைநகர் நோக்கில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் டென்மார்க்கிலும் கிரீன்லாந்திலும் ட்ரம்ப் எதிர்ப்பும் பகமையும் வளர்கின்றது. கிரீன்லாந்தின் வடக்கு கடற்கரையில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்திற்கு திரு வால்ட்ஸ் வருகை தருவார் என்றும் அமெரிக்க நிர்வாக அதிகாரிகள் கூறியிருந்தனர். ஆனால் திரு வால்ட்ஸ் இப்போது முக்கியமான போர் திட்டங்களை பற்றி விவாதிக்க மொபைல் போன் மெசேஜிங் அப்ளிகேஷனை பயன்படுத்திய சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் அவரது பங்கேற்பு காற்றில் பறக்கிறது. செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகை தனது புதிய அறிக்கையில் ஆர்டிக் பாதுகாப்பு சிக்கல்கள் பற்றிய விளக்கத்தை பெறவும் அமெரிக்க துருப்புக்களை சந்திக்கவும் ஆர்டிக் வட்டத்திற்கு மேலே உள்ள ஃபிட்டுபிக் விண்வெளி தளத்திற்கு திரு மற்றும் திருமதி வான்ஸ் வருகை தருவார்கள் என்று கூறியது. இது கிரீன்லாந்து பொதுமக்களின் பெரிய குடியேற்றத்தில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. அமெரிக்க அரசாங்கம் டென்மார்க்குடன் நீண்டகால பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறது. இது கிரீன்லாந்தில் துருப்புக்களை நிறுத்த அனுமதிக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் விருப்பப்படி வந்து செல்ல அனுமதிக்கின்றது. திரு வான்ஸ் இனி நாய் சறுக்கு பந்தயத்திற்கு செல்ல மாட்டார் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைநகருக்கு வடக்கே கிட்டத்தட்ட 1000 மைல் தொலைவில் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு நிறுவனமான தளத்திற்கு செல்லும் வழியில் அமெரிக்க குழு நூக் வழியாக கூட செல்லுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து முக்கியமானது என்றும் டென்மார்க்கால் மோசமாக பாதுகாக்கப்படுகிறது என்றும் கூறுவதற்கு அப்பால் மற்றொன்றையும் குறிப்பிட்டார். கிரீன்லாந்தில் முக்கியமான கனிமங்களை அவர் விரும்புவதாக குறிப்பிடுகிறார். கிரீன்லாந்தை பற்றிய ட்ரம்ப் வெளிப்படுத்திய ஒரே உறுதியான விருப்பம் அதை அமெரிக்கா சொந்தமாக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஆசை கிரீன்லாந்தர்களை கொதிப்படைய செய்துள்ளது. இந்த மாதம் அமெரிக்க காங்கிரஸில் ட்ரம்ப் ஆற்றிய உரையை கிரீன்லாந்தர்கள் பலர் பார்த்தனர். ட்ரம்ப் தங்கள் தாயகத்தை பற்றி ஒரு வழி அல்லது வேறு வழியில் அதை நாங்கள் பெறப்போகிறோம் என்று கூறிய போது பார்வையாளர்களில் சிலர் சிரித்தனர்.
ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் கிரீன்லாந்தின் தலைநகரான நூக்கில் வசிப்பவர்கள் 2 அமெரிக்க ஹெர்குலிஸ் ராணுவ போக்குவரத்து விமானங்கள் விமான நிலையத்தில் தரையிறங்குவதை பார்த்தார்கள். அவற்றில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனங்களை எடுத்து செல்வதை பார்வையிட்டனர். கிரீன்லாந்தின் அரசியல்வாதிகள் இந்த மாதம் தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தை அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகையில் இந்த பயணம் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கூறுகின்றனர். வெற்றி பெற்ற ஒரு கட்சி அமெரிக்க முன்னேற்றங்களை உறுதியாக நிராகரித்து தீவின் சுதந்திரத்திற்கான உந்துதலை ஆதரிக்கிறது. கிரீன்லாந்து அரசாங்கம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அழைப்பின்றி இதை செய்வது அவமரியாதையானது என்று டென்மார்க் நாடாளுமன்றத்தின் 2 கிரீன்லாந்து உறுப்பினர்களில் ஒருவரான ஆஜா செம்னிட்ஸ் கூறினார். அவர் மேலும் கூறிய போது கிரீன்லாந்து அதன் எதிர்காலத்தை தானே தீர்மானிக்கிறது என்றார். வரவிருக்கும் வருகை ஒரு ஆத்திரமூட்டல் என்ற கருத்தை ட்ரம்ப் திங்கட்கிழமை நிராகரித்தார். உத்தியோகபூர்வ அழைப்பு இல்லாத போதிலும் கிரீன்லாந்தில் உள்ள மக்களால் தூதுக்குழு அழைக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் அமெரிக்க தூதுக்குழு கிரீன்லாந்தில் உள்ள மக்களையே பார்க்காமல் ராணுவ தளத்திற்கு சென்று திரும்பவே அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரம்பும் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சனும் மோதிக்கொண்ட வரலாற்றை கொண்டுள்ளனர். 2019ஆம் ஆண்டில் கிரீன்லாந்தை வாங்கும் ட்ரம்பின் யோசனையை ஃப்ரெடரிக்சன் ஆபத்தானது என்று கூறினார். நேற்று செவ்வாய்க்கிழமை வரை கிரீன்லாந்தில் ராஜதந்திர பாதுகாப்புக்கான ஆதரவை பெறுவதற்காக ஐரோப்பாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஃப்ரெடரிக்சன் இம்முறை பெரும்பாலும் ராஜதந்திர துணியை கடைபிடித்தார். கிரீன்லாந்து பாதுகாக்கப்படவில்லை என்ற ட்ரம்பின் கூற்றுக்களை எதிர்கொள்ள கிரீன்லாந்தில் நேட்டோவின் ஐரோப்பிய துருப்பு பிரசன்னத்தை அதிகரிக்க ஜெர்மன் ஜனாதிபதி ஒலாப் ஸ்கோல்ஸ் பரிந்துரைத்துள்ளார். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றொரு நாட்டை அதன் எல்லையில் தாக்க அனுமதிக்கும் என்ற கேள்விக்கு இடமில்லை என்று கூறியுள்ளார். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் கிரீன்லாந்தை வாங்கும் யோசனையை எழுப்பிய அதே வேளையில் தனது 2வது பதவி காலத்தில் அதை பெற விரும்புவதாக அவர் கூறியது அமெரிக்க விரிவாக்கம் குறித்து அவரது வெளிப்படையான கருத்துக்களுக்கு ஏற்ப உள்ளது. அவர் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா திரும்ப பெற தெரிவித்தார் மற்றும் கனடாவை 51வது மாநிலம் என்று அழைத்தார். சவுதி அரேபியாவில் எண்ணெய் வளம் இருக்கிறது. ட்ரம்பின் பார்வை இன்னமும் அங்கு பதியவில்லை. கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது ஒரு முழுமையான தேவை என்றும் 57,000 மக்கள் வசிக்கும் தீவை ராணுவ பலத்தை பயன்படுத்துவதை நிராகரிக்க மறுத்துவிட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார். டென்மார்க் ஒத்துழைக்க மறுத்தால் மிக அதிக வரி விதிக்கப்படும் என்றும் அவர் மிரட்டியுள்ளார். கிரீன்லாந்து அதன் மூலோபாய இருப்பிடம் மற்றும் முக்கியமான கனிமங்களின் வாய்ப்புகளுக்கு மதிப்புமிக்க சொத்தாக உள்ளது. வட அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு இடையகமாக ஆர்டிக்கில் ஒரு கட்டளை நிலையினை அமெரிக்கா கிரீன்லாந்தில் வைத்திருக்கிறது. ஜனவரியில் டென்மார்க் கிரீன்லாந்தின் பாதுகாப்பை மேம்படுத்த $1.9 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்தது. அங்கு ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு ராணுவத்தை நிலை நிறுத்துவது பற்றியும் சில ஐரோப்பிய நாடுகள் கடந்த காலங்களில் கூறியுள்ளன. ட்ரம்புக்கு தமது நாட்டின் வடக்கு எல்லையில் கனடாவோடு மோதல், தெற்கு எல்லையில் மெக்சிகோவோடு மோதல், ஐரோப்பிய நாடுகளோடு மோதல், ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளோடு மோதல். ட்ரம்பின் ஆட்சியின் இறுதி காலத்தில் அவர் தமக்கு தாமே பேசிக்கொள்ளும் அளவுக்கு நட்பு நாடுகளே இல்லாது போகலாம்.